ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருமந்திரத்தில் 3 பதங்கள் இருக்கின்றன, 8 எழுத்துக்கள் அக்ஷரங்கள் இருக்கின்றன. இதை கருதி நம் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை, திருமந்திரமானது ஒரு மங்கள சூத்திரத்தை போல, தாலியை போல என்று. 8 இழையாய் 3 சரடாய் இருப்பதொரு மங்கள சூத்திரம் திருமந்திரம் என்று. லோகத்தில் உள்ள மங்கள சூத்திரமானது 2 சரடை கொண்டதாக இருக்கும், 16 இழைகளை கொண்டதாக இருக்கும். திருமந்திரம் வைதிகமான பரம வைதிகமான இந்த மங்கள சூத்திரம் அது 8 இழையாகவும் 3 சரடாகவும் இருக்கும். 3 சரடுகள் இருக்கின்றன. அந்த 3 சரடுகளுக்கும் என்ன தாத்பரியம் என்று தெரிவிக்கும் பொழுது ஆச்சாரியர்கள் தெரிவிக்கக்கூடிய அர்த்தம், ஆ ஊ மா கொண்ட பிரணவம் இருக்கு இல்லையா, இந்த முதல் எழுத்தான பிரணவத்தால சம்பந்த ஞானம் ஏற்படுகிறது, ஸ்வரூப ஞானம் ஏற்படுகிறது. என்னன்னா, நாம் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள் அப்படின்ற இந்த சம்பந்த ஞானம் அது பிரணவத்தால ஏற்படுறது. ஆக எம்பெருமானுக்கு நான் ஆட்பட்டவன் அப்படின்னு அறிந்து கொண்டோமே என்றால், அப்போ அடுத்தது என்ன தோணும்? சரி, என்னுடைய ஸ்வரூபம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்போ நிரந்தரமான கைங்கரியம் இதுதான் எனக்கு புருஷார்த்தம் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டேன். அப்போ அதற்கான முயற்சி நான் தானே செய்யணும் அப்படின்னு இந்த ஆத்மாவுக்கு தோணும். என்ன கிரமம்னா, ஆ ஊமா இதான் பிரணவத்தில் இருக்கா, அகார வாச்சியனான எம்பெருமானுக்கே ஆட்பட்டது ஜீவாத்மா. மு அப்படின்னா ஜீவாத்மா. அப்போ பகவானுக்கே ஆட்பட்டது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை தெரிவிக்கும் போது பிரணவம் என்ன பண்றது? மு அப்படின்ற சொல்லால தெரிவிக்கிறது. ஞானியான ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மு அப்படின்னா ஞாத்தா அப்படின்னு அர்த்தம். ஆக ஞானியான ஜீவாத்மா அப்படின்னு சொன்னதுனாலேயே இந்த ஜீவாத்மா யோசிப்பான், நான் ஒன்றும் கல்லு கிடையாது, கட்டை கிடையாது, நான் ஞானி. கல்லோ கட்டையோ அதுக்கு அறிவு கிடையாது, எனக்கு அறிவு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ என்னுடைய போகத்துக்கு சேர நான் தானே ஏதாவது முயற்சியை எடுக்கணும். கல்லுக்கோ கட்டைக்கோ போகம் கிடையாது, எனக்கு போகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த போகத்தை பெறுவதற்கு, சுகத்தை பெறுவதற்கு நான் ஒரு முயற்சி செய்ய வேண்டாமா அப்படின்னு ஜீவாத்மா யோசிப்பான். அப்போ கூடவே சேர்த்து என்ன யோசிப்பானா, என்னுடைய போகம் எவ்விதமாக இருக்கும் என்றால், நான் இப்படிப்பட்டவன், நான் ஞானி மட்டும் கிடையாது, எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் அப்படின்றதையும் கூடவே சேர்த்து தானே தெரிஞ்சுட்டு இருக்கான் பிரணவத்துல. அப்போ அவன் யோசிக்கிற கிரமம், எம்பெருமானுக்கு ஆட்பட்ட நான் போகத்தை அடைய வேண்டும். அப்ப எப்படிப்பட்ட போகமாக இருக்கும் அது? அப்போ கைங்கரியம் பண்ணி அதனால் வரக்கூடிய போகம். அப்போ அந்த போகத்தை பெறுவதற்கு நிரந்தரமான கைங்கரியம் பண்ண வேண்டும். அப்போ நிரந்தரமான கைங்கரியம் பண்ணுவதற்கு இந்த சம்சாரமானது நீங்க வேண்டும், மோட்சத்துக்கு போக வேண்டும். அதற்கு நான் என்ன முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு தலை தூக்க ஆரம்பிப்பான் ஜீவாத்மா. அப்போதான் நமஹா என்ற 2வது பதம் வருது. அது என்ன சொல்றது அப்படின்னா, உன்னுடைய சம்பந்த ஞானம் கரெக்டு தான், சரிதான், எம்பெருமானுக்கு நீ ஆட்பட்டவன் அப்படின்றது சரிதான். கூடவே சேர்த்து நீ என்ன தெரிஞ்சுக்கணுமா என்றால், உன்னுடைய ரட்சணத்துல நீ ஒருபட்டு இருக்கக்கூடாது. நீயே உன்னை ரட்சிக்கிறேன் அப்படின்னு கை தூக்கி கொள்ளக்கூடாது. ஏன் என்றால், எம்பெருமானுக்கே நீ பரதந்திரனாக இருக்க கடவன். அவனுடைய ஷரீரம் நீ. எப்படி ஒரு ஷரீரமானது ஆத்மாவை சார்ந்தே இருக்குமோ, அதே போலதான் நீயும் எம்பெருமானை சார்ந்தே இருக்கணுமே ஒழிய உனக்காக ஒன்று தனியாக என்று வைத்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் நமஹா அப்படின்ற இந்த பதம். இப்போ இந்த சரடை பார்த்தோமே என்றால், இது 2வது சரடு இல்லையா? இப்போ முதல் சரடு என்ன பண்றது? அது சம்பந்த ஞானத்தை ஏற்படுத்துறது. இந்த சம்பந்த ஞானம் ஏற்பட்ட பிறகு நானே ஒன்று பண்ண வேணுமே அப்படின்ற முயற்சியில நாம் மூழ்வோம். அப்பொழுது அப்படி இந்த முயற்சியில இறங்கும் பொழுது என்ன பண்றது? 2வது சரடு நமக்கு ஒரு காப்பாக இருக்கு. இங்க பாரு, நீயே உன்னுடைய ரட்சணத்துல ஈடுபடக்கூடாது, எம்பெருமான் கை பார்த்து இருக்கணும், ஏன்னா அவனை தான் நீ சார்ந்து இருக்காய் அப்படின்னு சொல்லி நம்மளை இது மீட்கும் இந்த 2வது சரடு நமஹா அப்படின்ற சரடு. அதற்கு பிறகு கேள்வி வரும், சரி அப்போ நான் என்னதான் பண்ணணும்? நானோ கல்லோ கட்டையோ கிடையாது, எனக்கோ அறிவு இருக்கு, அதான வாசியே. கல்லுக்கும் கட்டைக்கும் ஆத்மாவுக்கு என்ன வாசி? ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. அப்ப அறிவு இருக்கு அப்படின்னும் பொழுது அப்ப செயல்பாடும் ஆத்மாவுக்கு இருக்கதான் செய்யறது. அப்ப என்னதான் பண்ணணும்? என்னுடைய செயல்பாட்டை வைத்துக்கொண்டு, அந்த செயல் திறமையை வைத்துக்கொண்டு நான் என்னதான் பண்ண வேண்டும் என்றால்,
நீ கைங்கரியத்தை மட்டுமே பண்ணி கொண்டிரு. எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு ஏதாவது ஒரு கைங்கரியத்தை மட்டுமே பண்ணி கொண்டிரு. முதல் பதம் கேட்ட பிறகு ஜீவாத்மாவுக்கு என்ன தோணும்? கைங்கரியம் தான் புருஷார்த்தம் அப்படின்னு தோணும். அந்த கைங்கரியம் நிரந்தரமாக ஆவதற்கு, மோட்சம் பெறுவதற்கு நான் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு இவன் தலை தூக்கினான் இல்லையா? அப்போ தலையில ஒரு கொட்டு விழுந்தது. நீ ஒண்ணுமே பண்ணாத, அந்த மாதிரி உன்னுடைய ரட்சணத்துல ஈடுபட வேண்டும் அப்படின்ற நினைவோட நீ இருக்காத அப்படின்னு சொன்ன அதே திருமந்திரம் இப்போ என்ன பண்றது அப்படின்னா, 3வது சரடு நாராயணாய அப்படின்ற பதம் வந்தவாறு, இந்த லோகத்துல நான் அப்படி பொழுது போக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னும் பொழுது நீ கைங்கரியமே பண்ணு அப்படின்னு நம்ம அனுமதி பண்றது. ஒரு வாசி இருக்கு. முன்னாடி நம்ம என்ன நினைச்சிருந்தோம்? கைங்கரியம் தான் எனக்கு புருஷார்த்தம், நான் பெற வேண்டும் அப்படின்னு என்னுடைய எண்ணத்துக்காக, என்னுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம், அதை நான் பெற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட நாம் எழுந்தோம். அப்போ திருமந்திரம் உக்காத்தி வச்சுது. அதற்கு பிறகு என்ன சொல்றது அப்படின்னா, உன்னுடைய செயல்பாட்டு திறமையை யாரும் மறைக்க முடியாது, நீ செயல்பட்டு கொண்டே தான் இருப்பாய். அப்ப செயல்பாட்டுக்கு விஷயம் என்ன அப்படின்னா, அதே கைங்கரியம் தான். ஆனா இப்ப என்ன நினைவோட பண்ண வேண்டும்? எம்பெருமானுக்கு மேன்மை ஏற்பட வேண்டும், எம்பெருமானுக்கு மேன்மை ஏற்பட வேண்டும் அப்படின்ற நினைவோட மட்டுமே பண்ணணுமே ஒழிய, நான் கைங்கரியம் பண்ணதான் நல்லபடியா இருப்பேன் அப்படின்ற எண்ணம் கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நாராயணாய என்ற 3வது பதம். தொடர்பு கொண்ட ஒரு ஐதீகம் சரித்திரம் இருக்கு. எம்பெருமானாருடைய சரம தசையில எம்பெருமானார் அருளி செய்யக்கூடிய சரம உபதேசம் தன்னுடைய அடியார்களுக்கு அருளி செய்கிறார். தேக யாத்திரை இருக்கு, ஆத்ம யாத்திரை இருக்கு. ரெண்டுத்திலுமே அன்வயம் கூடாது அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கிறார். தேக யாத்திரையில் அன்வயம், இந்த தேகத்தை எப்படி நான் பாதுகாக்க போறேன் அப்படின்ற நினைவுகள் இருக்கு இல்லையா, இதுலலாம் உனக்கு தொடர்பு வேண்டாம், அன்வயம் வேண்டாம். ஏன்னா இந்த தேகம் கர்மாதீனமா எப்படி நடக்குமோ அப்படிதான் நடக்கும். என்ன பண்ணாலும் கர்மா அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த தேகத்தை ஒரு விதமாக தான் கொண்டு போகும். அப்போ நான் அந்த கர்மாவையே மீறி நான் தேகத்தை ஏதாவது ரட்சிக்க போறேன் அப்படின்னு நினைத்தோமே என்றால், அப்போ நம்ம நாஸ்திகர்களாக ஆயிடுவோம். கர்மாவை நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆகையினால தேக யாத்திரையில கண் வைக்காது அப்படின்னு ஒரு உபதேசம். மேற்கொண்டு எம்பெருமானார் சாதிக்கிறார், ஆத்ம யாத்திரையிலும் கண் வைக்காது. ஆத்ம யாத்திரைனா இந்த ஜென்மம் முடிஞ்சு போன பிறகு நான் இந்த ஆத்மா நான் எங்க போவேன்? எம்பெருமான் திருவடி அடையணும், அதற்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிக்காது. ஆத்ம யாத்திரையிலும் கண் வைக்காது. ஏன்னா அது எம்பெருமான் விட்ட வழக்கு. எம்பெருமானை பார்த்து தன்னுடைய திருவடிகளுக்கு சேர்த்துப்பான். சரி, அப்ப மிச்சப்பட்ட இந்த வாழ்க்கைய நான் எப்படி வாழ வேண்டும் என்றால், வெறும் எம்பெருமானுடைய முகோல்லாசத்துக்காக கைங்கரியம் பண்ணி கொண்டு இரு. இவ்வளவுதான் ஜீவாத்மா செய்ய வேண்டுமே ஒழிய தேக யாத்திரையிலும் நோக்கக்கூடாது, ஆத்ம யாத்திரையில் நோக்கக்கூடாது அப்படின்னு எம்பெருமானார் சாதித்தாரா? அதே அர்த்தம் தான் இங்க வார்த்தா மாலையிலும் தெரிவிக்கப்படுறது. நாராயணாய அப்படின்ற இந்த 3வது சரடு என்ன பண்றது அப்படின்னா, உன்னுடைய நோக்கம் வெறும் கைங்கரியத்துல மட்டுமே இருக்கணுமே ஒழிய என்னுடைய ஆனந்தத்துக்காக, என்னுடைய ரட்சணத்துக்காக என்றெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லி, இப்படி ஒரு மங்கள சூத்திரம் போல, எப்படி மங்கள சூத்திரம் லோகத்துல ஒரு பத்னிக்கு காப்பாக இருக்குமோ, அது போலதான் இங்க திருமந்திரம் அப்படின்ற மங்கள சூத்திரம் ஆத்மாவுக்கே ஒரு காப்பாக, ரட்சகமாக இருக்கு என்பதை ஆச்சாரியர்கள் தெரிவித்தார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.